கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளிலே தம்முடைய கிருபையை கொடுத்து உங்களை தாங்குவாராக. சில நேரங்களிலே சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பது உண்டு. அதை சரியாய் புரிந்து கொள்ளுவோம் என்று சொன்னால் நாம் வாழ வேண்டிய வழி முறைமைகளை அறிந்து கொள்ள முடியும். ரோட்டிலே நடந்து போகிற ஒருவன் கீழே ஒரு நாணயத்தை கண்டால் உடனடியாக அவன் அந்த நாணயத்தை எடுத்து விடுவான். அந்த நாணயத்தை எடுத்தான் என்று சொல்லும் பொழுது அதனுடைய மதிப்பு அவனுக்கு தெரியும். நாணயத்தை எடுத்தவன் சுற்றிலுமாக பார்க்க ஆரம்பிப்பான். எதற்கென்று சொன்னால், இந்த நாணயம் இல்லாதபடிக்கு வேறு ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி. பொதுவாக எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலுமே இது உண்டு. எங்கே எது கிடைத்தாலும் அதை சொந்தமாக்க முற்படுவது, அது மட்டுமல்ல, இன்னும் அதிகம் ஏதாவது கிடைக்குமா என்று பார்ப்பது. அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த பார்வை, ஏன் இந்த பார்வை, ஏன் இந்த தேடுதல், ஏன் இந்த ஆசை? இதைத்தான் பொருளாசை என்று சொல்லுகிறோம். ஒன்று கிடைத்து விட்டது என்று சொன்னால் நாம் நிறைவை காண்பதில்லை, தொடர்ந்து மற்றொன்றை தேடுவதற்கு எத்தனைக்கிறோம். இன்றைக்கு அரசியல்வாதிகளும் சரி, பல்வேறு ஆன்மீகவாதிகளும் சரி, இந்த பொருளாசைக்கு தங்களை விற்று போட்ட மக்களாய் காணப்படுகிறார்கள். எவ்வளவு இருந்தாலும் எனக்கு போதுமானதா இல்லை, இன்னும் ஏதாவது கிடைக்குமா என்று தேடுகிற மனநிலை அவர்களிடத்திலே காணப்படுகிறது. அந்த நிலை மாறும் பொழுது அவர்கள் தாங்களும் வாழ்ந்து தங்கள் சூழலையும் மாற்றி அமைப்பார்கள் என்பதிலே மாற்றமில்லை. வேதத்திலே ஒரு அருமையான பகுதி, நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். எனக்கு எதிர்பாராத விதமாக ஏதோ ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால் அதை போல ஒவ்வொரு நாளும் வர வேண்டும் என்கிற ஆதங்கம் அவன் பேராசையினால குடும்பத்தை சின்னாபின்னமாக்குகிற அழைக்கினராக தள்ளப்பட்டு விடுகிறான். இன்னும் எவ்வளவு சம்பாதிப்பது, இன்னும் எவ்வளவு தேடுவது என்கிறதுல அந்த இலக்கு மாறி அவனை வீழ்ச்சி அடைய செய்து விடுகிறது. 10 ரூபா லஞ்சம் வாங்கினவன் அடுத்து 100 ரூபா வாங்கணும்னு ஆசைப்படுறான். 100 ரூபா வாங்கினவன் 1000 ரூபா வாங்கணும்னு ஆசைப்படுறான். 1000 ரூபா வாங்கினவன் லட்சம் வாங்கணும்னு நினைக்கிறான். ஆனால் இதை வாங்கி என்ன செய்வது? அவன் குடும்பத்தோடு செலவிட்ட நேரங்கள் எவ்வளவு, குடும்பத்திடத்துல காண்பித்த அன்பு எவ்வளவு? பணம் வந்து விட்டால் போதுமா? இந்த பொருள் ஆசை உறவை சின்னாபின்னப்படுத்துவதாகவே தான் இங்கே வேதம் சொல்கிறது, தன் வீட்டை கலைக்கிறான். கிரீடி trouble the household. அவனுடைய குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கச் செய்து விடுகிறது. பாருங்கள், நான் வாழ்கிற வாழ்க்கையில என் ஆண்டவர் எனக்கு தந்த ஆசீர்வாதங்களை நான் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், I must come out of greediness. பொருளாசையை விட்டு, பேராசையை விட்டு நான் வெளியே வர வேண்டும். The heads of bribes are giving life. நான் பரிதானத்தை வெறுப்பேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையிலே அந்தஸ்தையும் அன்பையும் பரிணாம வளர்ச்சிகளையும் நான் பெற்றுக்கொள்ளுவேன். எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் காவல்துறையிலே பணியாற்றினார். அவர் இப்பொழுது இல்லை, காலம் சென்றவர். அவர் வீட்டிற்கு நான் அவ்வப்போது அங்கு பணியாற்றிய காலங்களிலே செல்லுவேன். அவர் சொல்வாரு, அவர் மனைவி சம்பளம் மட்டும் வீட்டுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு. அப்போ சம்பளம் அல்லாத பணம் எதுவும் வீட்டுக்கு வரக்கூடாது, இதுதான் அவருடைய கோட்பாடு. அவர் சொல்வார், என் மனைவி ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதனால நான் அந்த சம்பள பணத்தை தவிர வேற எதையும் வீட்டுக்கு கொண்டு வர மாட்டேன். அப்போ அந்த பணம் எங்கே போகும்? தவறான வழியிலே செலவிடப்படுகிறது. அப்போ அதுவும் கூட உளைச்சல் தான். நான் வேறு பணம் இல்லத்திற்கு வரக்கூடாது என்பதை காட்டிலும் வேறு பணத்தை குறித்த நாட்டம் இல்லாதவனாக வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுதுதான் என் வாழ்க்கை நிலைகளில் எதை பெற்று பிரயோகிக்க வேண்டுமோ அப்படி செய்ய முடியும். பாருங்கள், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். இன்றைக்கு நான் வாழ வேண்டும் என்று சொன்னால்
If I want to prove my integrity, I must avoid the pride in my life, greediness in my life. அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் தந்த காலங்களில் எதை வெறுக்க வேண்டும் அதை வெறுத்து வாழ்வோம். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய அன்பின் ஆளுகைக்குள்ளாக நாங்கள் பொருளாசையற்றவர்களாக பரிதானத்தை வெறுக்கிறவர்களாய் வாழ்ந்து உண்மை கனப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.